ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நாள் என்று சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆன தம்பதியர் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவர். அலுவலகத்திலே பதவிகள் புதிதாக வழங்கப்படும். புதிய பதவி பொறுப்புகளெல்லாம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே அதற்கு அதிபதியான புதன் உச்சம் பெற்று சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ராசி அதிபதி புதன் 4ஆம் இடமாகிய கன்னியிலே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மிக மிக அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவை எல்லாம் முற்றிலுமாக சரியாகிவிடும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடமாகிய சிம்மத்திலே ராசி அதிபதி சந்திரனும் செவ்வாயும் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. இது ஒரு மிக மிக அற்புதமான கிரக சேர்க்கை. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு நன்மை செய்யும் கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்தில் ஏற்பட்டுள்ள இந்த கிரக சேர்க்கை காரணமாக பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு லாபகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, அனைத்து விதமான யோகங்களும் இதனால் ஏற்பட்டு இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகத்திற்கு இந்நாள் விளங்கும்.